வணக்கம், நான் உங்கள் பிரீத்தி கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் சால்னா. நம்ம ஐஎன்ஆர் கிரிஷ் யூனிக் நான்வெஜ் மசாலாவில் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து மட்டன் சால்னா. மட்டன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நம்மளோட பெல்லாரி வெங்காயம் இருக்கும்ல, அதை இப்படி ஃபைனாக சாப் பண்ணது 4 பெல்லாரி வெங்காயம், தக்காளி ஒன்றே ஒன்று. உங்களுக்கு வேணும்னா அந்த தக்காளி பாட்டையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு தக்காளி 3/4 கிலோக்கே இவ்வளோ தான் சேர்ப்பேன். நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால், அது அந்த ரைஸ் குக்கர் கப் இருக்குல்ல, ரைஸ் குக்கர் கப்புக்கு நான் வந்து ஒரு 3 கப்பு இந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இந்த கப்புக்கு இது 3 கப் ஊற்ற போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். அது போக நெய் ஆப்ஷன், ஆனால் வந்து நான் நெய் ஊற்றலை. ஒரு ஃப்ளேவருக்கு கிட்ஸுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி ஊற்ற போகிறேன். இதுக்கு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இப்போ இதை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் 1 2 3 இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எனக்கு எப்பயுமே ஒரு கண்ணளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் குக் பண்ண அது கற்றுக்குவீங்க. இப்போ இந்த எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி அந்த 1 பாட் மெத்தடில் 4 விசில் வைப்போம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததை போட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. எதுவும் ஒட்டலை, எதுவுமே செய்யலை பாருங்கள். ஒருக்கு இந்த டெக்னிக் படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே ஒன்றா போட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த தக்காளி, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ஸ்பூனுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். அதனால் டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு வரும். 1 2 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இந்த மட்டனை இதில் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பொருத்திடலாம். உங்களுக்கு மடமடன்னு காலையில் செஞ்சுட்டு போகிறதுக்கு இது ரொம்ப சிம்பிள். பொருத்திட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா, அசைவ விருந்து மசாலாவில் 1 இந்த ஸ்பூனில் 1 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். 4 ஸ்பூன் போட்டாலும் உரப்பு உங்களுக்கு கூட தெரியாது. நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் ஸ்பூன்ஸ் கூட போட்டு வைக்கிறோம். 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். மேற்கொண்டு 1 ஸ்பூன் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து உரப்போ எதுவுமே கூடாது. இப்போ நம்ம உப்பு இந்த ஸ்பூனில் உப்பு, கல் உப்பு இவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறட்டும். நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணத்துலேயே நல்ல வாசம் வந்துடும். பிகாஸ் இது வந்து அரைச்சி நம்ம வந்து வறுத்து அரைக்கிறோம். அதனால் வந்து ஆல்ரெடி ஹாஃப் குக்கடாக தான் இருக்கும் மசாலா. ஸோ வந்து சூப்பராக இதாகிடுச்சு. இப்போ நல்லா மசாலா பிறண்டு வந்தோடனையும் தேங்காய் பால் ஊற்றுவோம். அப்படியே பர்ஃபெக்ட் புரோட்டா சால்னாக்குரிய சால்னா ரெடி ஆயிரும். புரோட்டாவும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி இந்த அளந்து ஊற்றுவோம். 1 2 3 கப் ஊற்றியாச்சு. இது சால்னாக்கு அப்படியே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். அப்படியே பர்ஃபெக்ட் நம்ம லோக்கல் சால்னா, விருதுநகர் சால்னா டேஸ்ட் கொடுக்கும். சால்னாக்கு அந்த இது தேங்காய் பால் ஊற்றிட்டு இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே வதக்கிட்டு இன்னொரு ஸ்பூன் போடுவேன்ல, அந்த மாதிரி 1 ஸ்பூன் மேலே போட்டுக்கோங்க. மொத்தம் 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதோட சேர்த்து 5 ஸ்பூன் போட்டிருக்கோம் 3/4 கிலோ கறிக்கு. நீங்கள் இவ்வளோ தாராளமாக போட்டிங்கன்னா தான் அந்த கன்சிஸ்டன்சியும் சூப்பராக கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும். உரப்பு கூடவே கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொதிச்சு வரட்டும். கலர் வந்து இந்த நல்ல சால்னா கலரில் வரும். உங்களுக்கு ஆனால் மேற்கொண்டு கலர் வேணும்னு நினச்சா எங்களோட ஐயனார் கிருஷ் மசாலாவோட பியூர் காஷ்மீரி சில்லியை போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கனாலே நல்ல கலர் கிடச்சிரும். 6 விசில் ஹைலையும் 2 விசில் லோலையும் வச்சு இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்காட்ட டேஸ்ட் காமிப்போம். சூப்பராக இருக்குல்ல சால்னா டேஸ்ட்ல. அதான் சொன்னேன்ல, கடை சால்னா டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸில் நம்ம வைக்கிறதுல நம்ம பிள்ளைங்களுக்கும் சேஃபாக கொடுக்கலாம், நம்மளும் நல்லா சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி தான் தேங்காய் பால் ஊற்றுறீங்கன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை 8 விசில் வச்சு இறக்க போகிறோம். ஹையில் 6, லோவில் 2. ஓகே, வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து 6 விசில்ஸ் ஹையில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணியாச்சு. இதில் 2 விசில்ஸ் வந்தோடனேயும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா வாசம் கமகமன்னு வருது. இது வச்சத்தில் உங்கள் வீடே அவ்வளோ ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். விசிலை எடுத்து விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட முட்டை புரோட்டா இன்னைக்கு போட போகிறேன், அதை தனி வீடியோவாக போடுறேன். அதுவுமே நம்மளோட ஐயனார் கிருஷ் நான்வெஜ் மசாலா வச்சு ஒரு முட்டை ஸ்டஃபிங்கோடு போட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த சால்னாக்கு எவ்வளோ மஞ்சள் பொடி போடணும், மல்லிப்பொடி போடணும் எதுவுமே உங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. ஒரே சால்னா நீங்கள் சூப்பராக தேங்காய் பால் ஊற்றி வைக்கலாம் நம்ம நான்வெஜ் மசாலாவோட. விசில் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சால்னா பக்குவம் நல்லா கறி வெந்துருச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ அப்பீலிங்காக இருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்ப எம்மி, ரொம்ப சூப்பராக இருக்குது. கறியும் நல்லா வெந்துருச்சு. இந்த 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கே அது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஆயிலாகவும் இல்லாமல் சால்னா நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியும் அந்த கடையில் வைக்கிற அந்த பக்குவத்துலேயும் இருக்குது. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்காக்கா? ஓகே, கறி வெந்துருச்சான்னு பாருங்கக்கா. கறியில் அந்த மசாலா நல்லா ஒட்டியிருக்கான்னு சாப்பிட்டு பாருங்களேன். கறி வெந்துருச்சான்னு பார்த்து அந்த மசாலா நல்லா ஒட்டியிருக்கான்னு பாருங்க. நல்லா வெந்துருச்சு கறி. கறிக்குள்ள அவ்வளோ நல்லா ஃப்ளேவர் இறங்கிருக்கு. நல்ல ஃப்ளேவர் இறங்கிருக்கு. ஸோ நீங்களும் வச்சு பாருங்கள். நம்ம ஐயனார் கிருஷ் மசாலா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மட்டன் சால்னா, புரோட்டா, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது முட்டை புரோட்டா. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.